நான் கானா வினோத் கேள்வி கேட்டது தவறுன்னு சொல்லவே இல்லை. நான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க சார். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? சாண்ட்ரா நீங்க சொன்னீங்களா விக்ரம் கிட்ட, ஞாபகத்துல இல்லையா? இல்ல சார், எனக்கு ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். என்னடி இது? உள்ள வந்து படுக்கணும். நோட்டீஸ் வந்திருக்கு, இங்க படுக்க கூடாதுன்னு. அவருடைய நாடகங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அவருடைய மிகப்பெரிய ரசிகன். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 76 அண்ட் எபிசோட் 77 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோடு ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள வந்தோடனே மனுஷன் வழக்கமாக சில விஷயங்கள்லாம் பேசுவார் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கும் ஆரம்பிச்சாப்ல. இந்த வீட்டில் யாராச்சும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா உடனே 1 கிலோ எமோஷனை பார்சல் பண்ணுறாங்க, இல்லை சத்தமாக பேசுகிறாங்க, இல்லை சண்டை போடுறாங்க. சரி ஓகே, எமோஷனை வச்சு சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. நம்ம யாரும் பக்கத்தில் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் விலகி போயிடுறாங்க. அவங்க வேணா கேட்காம விடல, நம்ம கேட்காம விட முடியுமா சொல்லுங்க? கேட்கணுமா வேணாமா? கேட்கணுமா வேணாமா? எல்லாரும் கேளுங்க கேளுங்கன்னு வேற கத்திட்டு இருந்தாங்க. கேட்க சொன்னா மட்டும் கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னத்தை கேட்க போறாருன்னு பார்க்கலான்ற போது ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கேன், அப்புறமா கேட்போம்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எபிசோட போட்டுட்டாங்க. என்னன்னு பார்த்துலாமா? எஸ் பிக் பாஸ். அண்ட் ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பர் டெக்ஸ் ரூம்ல வந்து ஆதரவு மூஞ்சிக்கு ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்க மூஞ்சில கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. அது ஒரு டூலை வச்சு ட்ரிம் பண்றாங்க. கீழே ப்ராப்பரா வந்து டவல்லாம் விரிச்சு தான் வச்சிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதே ஆதரவு தான் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரிம் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதை சபரி பார்த்து வினோத் கிட்ட சொன்ன உடனே வினோத் வந்து கேட்கிறாப்ல, இல்லம்மா நீ தானே வந்து சொன்ன, இப்போ மறுபடியும் நீயே அதை பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப நார்மலான டோன்ல தான் கேட்கிறாப்ல. அதுக்கு ஆதரவு வந்து இங்க தாங்க பிளக் பாயிண்டே இருக்குது, நான் டவல் விரிச்சு தான் பண்றேன், ஓகேவா, நான் ரொம்ப பராப்பா தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வினோத் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நீ சொன்னதை நீயே ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் கடந்து அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க, நான் அப்படிதாங்க பண்ணுவேன், நான் அப்படிதாங்க பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. தெரிஞ்சு விட்டு வினோத்தும் போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆதரிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, நான் தாங்க கத்துறேன், நான் தான் கத்துறேன், நான் தான் கத்துறேன், நான் தான் கத்துறேன் சொல்லிட்டு இப்ப கடந்து கத்தி கத்தி ஒப்பாரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆதரவு எவிக்டாய் வெளியே போய் ஷோ பார்க்கும்போது பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ட்ரிம் பண்றாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, கேமராலாம் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கும் போது இவங்க தான் வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லியிருக்காங்க, ஏமா நீ தானமா அதையே சொன்ன, இப்போ அதே கேமரா மடி நீ வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனுஷன் வந்து நார்மல் டோன்ல தான் கேட்கிறாப்ல. ஆனா அதுக்கு ஆதரவு கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லியிருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா ஆதரவு வந்துட்டு பசங்களுக்கு இருக்க மாதிரி கொசெல்லாம் கிடையாது, ஓகேவா, நாங்க டவல் விரிச்சு தான் பண்றோம், இங்க மட்டும் தான் பிளக் பாயிண்ட் இருக்கு, நீங்க வேணா பிளக் பாயிண்ட் ரெடி பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி அக்கலா பேசின உடனே நார்மலாவே வினோத் கிட்ட யாராச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா அந்த மனுஷனுக்கு கத்த ஆரம்பிச்சிருவார்ல, அந்த மாதிரி தான் அந்த மனுஷனுக்கு கத்த ஆரம்பிச்சாப்ல. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆதரவு தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. வினோத் ரொம்ப நார்மலா தான் கேட்டார் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தான் எல்லாருமே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாருமே ஆதரவுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்பயுமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணது ஆதரவு தான். இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா? இது கூட ஃப்ரைடே எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாட்டர்டே எபிசோட்ல பேசுறதுக்கு பெருசா டாபிக் இல்ல அப்படிங்கிறதுனால அதை கவர் பண்றதுக்காக டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா சாண்ட்ரா வெளிய இருக்கிற சோஃபால படுத்திருந்தாங்க, பக்கத்துலயே கமர்தின் வந்து ஒரு பெட்டியோட ஜிப்பை திறக்கிறேன்னு சொல்லிட்டு திறந்துட்டாப்லையா. அது கொஞ்சம் சவுண்ட் வந்துருச்சான். உடனே அதுக்குமே எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஐயோ இவன் வேணும்னே நம்மளை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி இன்டென்ஷனலா நம்ம தூக்கத்தை கெடுக்கணும்னு அவன் பெட்டியோட ஜிப்பை இவ்வளவு சவுண்டா திறக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வழக்கமா ஒரு சோஃபால படுப்பாங்க இல்லையா, அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு வினோத்தை கூப்பிட்டு, என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்லங்க நிறைய வேலை இருக்குங்க, நாளைக்கு ஷூட் இருக்குங்க, கிளீனிங் ஒர்க் இருக்கு, வெசல் வாஷிங் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவ்வளோ டைம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க யாருமே இன்டென்ஷனலா பண்ணலங்க, வேணும்னே பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, காலையிலே பொட்டி வந்துருச்சுங்க, என்ன வினோத் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. க்ளீன் பண்ணுங்க நாளைக்கு, நேரம் டைம் இருந்தது இல்ல இன்னைக்கு. மறுபடியும் சாண்ட்ரா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையிலே பொட்டி வந்துருச்சு, இவ்வளவு நேரம் டைம் இருக்கத்தானே செஞ்சு, இவங்க நினைச்சிருந்தா காலையிலே ட்ரெஸ் அடிக்க வச்சிருந்திருக்கலாம், இந்த வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சிருந்திருக்கலாம். பட் ஏன் பண்ணல அப்படின்னா, சாண்ட்ரா எப்போ தூங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்திருந்து கரெக்டா அவங்க தூங்க வர நேரத்தில் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், கைமையன் சவுண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள தூங்க விடாம ஆக்கணும். இந்த மாதிரி வேலையை வேணும்னே இன்டென்ஷனலா பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காலையிலேயே பெட்டி வந்தது வினோத். இது
ஸோ சாண்ட்ரா பேசுனதெல்லாம் கேட்டு வினோத்துக்கு தலைலாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. உள்ள வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்லங்க, இந்த வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுக்கலான்ற மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கனி ஒரு பக்கம் கடந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க காலையிலேருந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துருக்கேங்க, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் படுக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா ஒரு பக்கம் வழக்கமா ஒரு வேலை ஒன்று பார்ப்பாங்க இல்லையா, வீடே சேர்ந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வெளியே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்து போய் வெளியே படுத்தாங்க. அண்ட் பிக் பாஸ் கிட்ட இருந்து ஆல்ரெடி நோட்டீஸ் வந்திருக்கு, யாரும் வெளியெல்லாம் படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வினோத் அமித்லாம் போயிட்டு ஏமா நீங்க படுக்க கூடாதுமா, பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன வெளியே அனுப்பிச்சு விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நான் எங்க படுக்கணும், அப்ப என்ன வெளியில அனுப்பிச்சிடுங்க. அண்ட் வினோத் எது பேசினாலுமே சாண்ட்ரா குதர்க்கமாவே பேசிட்டதுனால வினோத் வந்து அமித் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அமித் நான் என்ன அமித் பண்ணட்டும், காலைல டிஃபன் பண்ணலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்குமே சாண்ட்ரா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க வினோத், ட்விஸ்ட் பண்ணி பேசாதீங்க, என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்டா அவங்க டிஃபன் பண்ணலன்னு சொல்லியாமா இன்னைக்கு ஒரு வேளை தானே சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு வேளை சமைச்சது என்னது லஞ்ச், அப்ப டிஃபன் சமைக்கலன்னு தானே அர்த்தம், அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக அதுக்கும் கோவப்பட்டு வச்சிருக்காங்க. இதுல வர காலையிலே பொட்டி வந்துருச்சுல, இல்ல சைலண்டா பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலையிலே பொட்டி வந்தாலும் எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க, இப்ப வெசல் வாஷ் பண்ற சவுண்ட் கூட வரதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குமே சாண்ட்ரா பாருங்க வெசல் வாஷ் பண்ற சவுண்ட் இவங்க சொல்லலையாமா, எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல அந்த சவுண்ட் ஏன் சத்தமா சிரிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஏங்க இந்த வீட்டுல யாரு சிரிக்கணும் சிரிக்க கூடாதுன்னா நீங்க எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க, இங்க யாரும் சிரிக்கவே கூடாதுன்னா நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அமித் வந்து நீ உள்ள போய் படுக்கலாம்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு புரியலையா, இல்ல சத்தம் போட்டுருக்காங்க அந்த சத்தத்துல எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றேன், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே கத்துறாங்க. உள்ள போய் படுங்க சார், உள்ள போய் படுக்க முடியல, இதுல படுக்க முடியல நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சாண்ட்ரா பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பச்சையா எங்கடா எவன்டா ஏதாச்சும் ஒன்று பண்ண மாட்டான், அதை பிடிச்சி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து பாத்தீங்களா வீடே சேர்ந்து எப்படி டார்கெட் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க பாத்தீங்களா, உள்ள போய் படுக்கலாம்னு பார்த்தேன், ஆனா அந்த இடத்துல தான் பேக் பண்ணுவோம் வெசல் வாஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்க, வேணும்னே சிரிச்சு அதுவும் சத்தமா சிரிச்சு என்ன டார்ச்சர் பண்றாங்க. சரி உள்ள தூங்க விட மாட்டாங்க, வெளியே வச்சு நிம்மதியா படுக்கலாம்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு உள்ள வாங்கன்ற மாதிரி மறுபடியும் கூட்டு போய் என்ன உள்ள வச்சு டார்ச்சர் பண்றதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படிதான் மனசாட்சியோட இதெல்லாம் பண்றாங்கன்னு சத்தியமா தெரியல. சரி இத்தனைக்கும் எல்லா ஃப்ரைடேவும் பண்ண மாட்டாங்க, இந்த ஃப்ரைடே தான் அப்படி பண்றாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எல்லா ஃப்ரைடேயுமே இதே மாதிரி தான் நைட்ல தான் பேக் பண்ணுவாங்களா, நைட் தான் வெசல் வாஷ் பண்ணுவாங்களா, பட் இந்த ஃப்ரைடே பண்றது மட்டும் தான் இவங்க டார்கெட் பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்குமே வினோத் விடாம இல்லங்க பிக் பாஸ் சொல்லியிருக்காரு உள்ள வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா தலையில போட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு ஒப்பாரிலாம் வைக்கிறாங்க. நோட்டீஸ் வந்திருக்கு இங்க படுக்க கூடாதுன்னு. ஏங்க வெளியே படக்கூடாதுங்கிறது பிக் பாஸ் ரூல், இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நான் பேசக்கூட மாட்டேன் உள்ள வந்து படுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு மண்டையில அடிச்சு கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணி ஒரு பெரிய சீனே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களா. ஸோ வீட்டில் இருக்கிற 50 பேர் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திவ்யா கொஞ்சம் பொறுமையா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம், சைலண்டா பேக் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். உடனே அங்கேருந்து கமெண்ட் ஏங்க சைலண்டாலாம் இருக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், சைலண்டா இருக்க முடியாதுன்னா இது ஓவிடா அப்போ வெளியே வந்தால் படுக்க முடியும், வேற எங்கே படுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது யாராச்சும் ஆறுதலாக கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஹெவி பெர்ஃபார்மன்ஸ், இப்படி கத்தி பேசிட்டாங்கன்னா அவங்க கிட்ட வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இருந்த இடத்துல பல வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா வினோத் என்ன சொன்னார்னா இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்றீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு பண்றீங்களான்னு சொல்லி கேட்டா ஆமா நானா வர சொன்னேன் உங்களாடி நானா வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாரும் வரதாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேர் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாமே உங்ககிட்ட வந்து பேசணும்ன்றதுக்காக இது நடக்குது. நான் எல்லாரையும் கூப்பிட்டே நான் வந்து பேசினேன். அந்த எல்லாருமே கிளம்பி வந்த உடனே திவ்யா மட்டும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப திவ்யா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா லிவிங் ஏரியால எதுக்கு கூப்பிட்டு நீ பேசிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயுமே சாண்ட்ரா பாருங்க யாரும் நான் பேசுறேன் கேட்கவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. உடனே திவ்யாவை அதை பார்த்து நம்பிட்டு சரி ஓகே ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றா சாண்ட்ரா சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக திவ்யா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் கேட்குற கேள்வியை பாருங்க. அதாவது வினோத் என்ன சொன்னாரு, இந்த வேலையெல்லாம் காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போ கனி சொல்றாங்க அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை, அப்படி சொன்ன மாதிரி என் காதலையும் விழலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் அப்படி சொன்னாரு, அதுக்கு நீங்க இப்படி சொன்னீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அங்க இருக்க யாருமே அவர் அப்படி சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வினோத் என்ன சொல்லியிருப்பாருன்னா சாண்ட்ரா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கு திவ்யா மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா நான் இதை கிளாரிஃபை தான் பண்றேனே தவிர்த்து நான் அக்யூசேஷன் பண்ணலன்றாங்க. கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு, சம்பந்தப்பட்ட நான் உங்களை வினோத கூப்பிட்டேன் அவ்வளவுதான். கிளாரிஃபை பண்றதுனா எப்படி பண்ணுவாங்க, நம்ம கேட்போம் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு போயிடணும். ஆனா நான் சொல்றது தான் கரெக்ட்டுங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருந்தோன்னே வினோத் என்ன பண்ணாப்ல சரி ரைட்டு நான் பேசட்டுமான்னாப்ல. அதை வந்து பேசவே விடாம வழக்கமா திவ்யா ஒரு வேலை ஒன்று பார்ப்பாங்களே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வினோத்தே சொல்லிட்டாப்ல கடைசி வரைக்கும் என்ன பேச விட மாட்டாங்க வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கேற்ற மாதிரி சரி ஓகே நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வினோத்தை பேச விடாம கிளம்பிடுறாங்க. ஆனாலும் தோடி வினோத் விடல, நீங்க என்ன பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா என் காதுல அந்த மாதிரி தான் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. கேட்டா கிளாரிஃபை பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வினோத் வந்து சரி ஓகே நீங்க அசிங்கமா பேசுனீங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண உடனே நான் என்ன அசிங்கமா சொன்னேன் இல்லைங்க நீங்க அசிங்கமா சொன்ன மாதிரி தான் என் காதுலயும் விழுந்துச்சு
விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க கொடுத்தாப்புல. ஓ விழுந்துச்சா, நீங்க போய் வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லிட்டாங்க. அதே வீடியோ போய் நீயும் பாருமா உனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் போட்டு முடிச்சு விட்டாப்புல. ஆக மொத்தம் திவ்யா பொறுத்த வரைக்கும் சுத்தி நான் கிளாரிபிகேஷன் தான் பண்றேன், ஆனா கிளாரிபிகேஷனுக்கும் அக்யூசேஷனுக்கும் அவருக்கு டிஃபரன்ஸே தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து கிளாரிபிகேஷனை நம்ம போய் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துடணும். ஆனா இப்படிதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க தான் மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பேர் அக்யூசேஷன் தான். இவங்க அக்யூசேஷன் வச்சுட்டு கடைசில வந்து நான் கிளாரிஃபை பண்றேன், அதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் நடிப்பறைக்குடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் கூட குறைச்சல இல்லைங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்க, கதறாங்க, அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அதே ரொம்ப நேரத்துக்கு படுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இவங்க பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்து போய் உள்ள படுக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒன்றும் பிக் பாஸ் ரூல்ஸை மீறி வெளியே வந்து படுக்கணும்னு ஆசை கிடையாதுங்க. பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும் தான். பட் மதிக்க விடாம ஆக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் தான் வாலண்டரா இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி என்ன வெளியே படுக்க வச்சாங்க. இவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா பிக் பாஸ் ரூல்ஸை வச்சு நானும் உள்ள போய் படுத்துட்டேன் அப்படிங்கறத கன்வே பண்றாங்களாமா. அதோட ஃப்ரைடே எபிசோடு முடிஞ்சு போச்சு. சாட்டர்டே எபிசோடுக்கு விஜய் சேதுபதி மறுபடியும் உள்ள வந்தாப்ல. உள்ள வந்த உடனே சாண்ட்ரா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஆரம்பிக்க சார் அதுக்கு தானே சார் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோடனே சரி ரைட்டு சொல்லிட்டு நேரம் உள்ள போனாப்ல. உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா கூப்பிட்டு என்னமா பிரச்சனை, ஏன் அழுதுட்டே இருக்கீங்க, தனியாவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இல்ல சார் கொஞ்ச நாளாவே தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்படா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டா பிரஜன் போனதுல இருந்தே அந்த மாதிரி தான் சார் இருக்கு, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிரஜன் போனதுல இருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, வீக்கா இருக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகேமா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் தூக்கி ஓரமா போய் நீ ஒரு பிரச்சனையா சொல்லு, ஒரு பிரச்சனையா அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா சாண்ட்ரா வாயாலே சொல்ல வச்சு சும்மா வாங்க போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா ரெடி ஆயிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா சபரிலாம் சிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மேட்டரை எடுத்து வந்தாங்க. 1.5 வாரமா சொல்லியுமே வேணும்னே சிரிச்சு இன்டென்ஷனலா பண்ணிட்டாங்க சார். அது எனக்கு மட்டும் இல்லை சார், நான் எஞ்சி பார்க்கும்போது பக்கத்துல திவ்யா கூட உட்காந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டுமா, அதாவது சூப்பர் ஸ்வீட் தான் கமருதீன் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவர் ஆமான்னாப்ல. அதுக்கு ஆடியன்ஸ் இருந்து கத்துறாங்க, ஏண்டா கமருதீன் சூப்பர் ஸ்வீட்னு சொன்னதுக்குலாம் ஏண்டா கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க எங்க தூங்குவீங்க கமருதீன் வழக்கமா? அப்போ விஜய் சேதுபதி சரி ஓகேமா அவங்க உங்ககிட்ட வந்து சாரிலாம் கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கேட்டாங்க சார் உள்ள வந்து படுக்க சொன்னாங்களா, படுக்க சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட் அப்போ அவங்க வந்து உங்களை வேல்யூ பண்ணியிருக்காங்க தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மேட்டரை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்டாப்ல. விக்ரம் என்ன சொன்னார்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறதே அடுத்த நாள் காலையில் தான் சார் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்ல. ஸோ எவ்வளோ சத்தமாக சிரிச்சிருந்தாங்கன்னா விக்ரமுக்குலாம் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அடுத்த வந்து திவ்யாவுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யாவும் பேசுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் திவ்யா வந்து இல்லை சார் அது சவுண்டு கேட்டுச்சு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாலாம் இல்லை சார், எனக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. திவ்யாக்கு அப்ப கேட்டுச்சு வெளியே, எனக்கு கேட்டுச்சு, ஆமா எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை சார். அப்பயுமே மறுபடியும் விஜய் சேதுபதி கமருதீன் கிட்ட நீங்க சூப்பர் டெலுக்ஸ் வீடு தானே நீங்க எங்க போய் படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வெளியே சோஃபால இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்குமே கத்துறாங்க. வெளியில சோஃபால இவங்க எல்லாம் எது கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்றது ஒரே அளவும் புரிய மாட்டுது. கமருதீன் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்தாலே கத்திரணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கூட்டு வந்துருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டுது. அது ஒரு பிரச்சனையா சொல்லுங்க ஒன்று அட்ரஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டாராமா. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. அடுத்த பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படா லைட் ஆஃப் பண்ணுவாங்க, நம்ம எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா உன் பெட்டி நீ எப்போ பேக் பண்ணன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் வேலை பார்த்துருக்காங்களா, இன்னைக்கு ஃபுல்லா இவங்க தூங்குறதே ஒரு வேலையா பண்ணிருக்கேன்றதையும் அவங்க வாயாலே சொல்றாங்க. அப்போ விஜய் சேது என்ன கேட்கிறாருன்னா இன்னைக்கு மட்டும் தான் பண்ணல, வழக்கமாவே ஃப்ரைடே நைட் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்கல்ல. ஆமா சார், அது நைட்ல கிச்சன் கிளீனிங் வேலைலாம் பார்ப்போம். ஆமாங்க சார், பொட்டியெல்லாம் நைட்ல தானே. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆமா ஆமான்னு மண்டையாற்ற ஃபாஸ்ட் எடுத்து பாருங்க, அவ்வளோ ஃபாஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவர் என்ன கேட்டார்னா சரி ஓகேமா நீ வெளியே போய் படுத்துக்க வருமா, வினோத் எதுக்காக வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி கேட்டா இல்லை சார் நான் கோவத்தில் போய் படுத்துருக்கேன்னு சொல்லி வந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா உன் சைடில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, இப்போ வினோத்திட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு வினோத்திட்ட கேட்டாப்ல. நம்ம வினோத் இருந்துச்சு அவங்க போகும்போதே சவுண்டா இருக்குன்ற மாதிரி தான் சார் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு வந்து சாண்ட்ரா இல்லையே நான் இந்த மாதிரிலாம் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி நீ பாருமா உனக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு, நீ பேசி முடிச்சாச்சு, இப்போ அவருக்கான வாய்ப்பு, அவர் பேச விடணும். அப்படி பேச விடலன்னு வையன் விஜய் சேதுபதி என்ன பேச விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டரை கொண்டு வந்துட்டாப்ல. அதுக்கு வந்து வினோத் பயங்கரமா முறைச்செல்லாம் விட்டுட்டாப்ல. விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார், ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல சோசியல் மீடியாவில் எவனாச்சும் ஒரு ட்வீட் போட்டால் கூட எடுத்து வந்து பேசக்கூடிய ஆள் இவர். இது பயங்கர வைரலாக போயிருக்கு. 1 எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகாட்டாலும் சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மனுஷன் கண்ணில் படாமல் இருக்குமா அதை எடுத்து வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. கூடவே எஃப்ஜே கமருதீன் என்னப்பா உங்களுக்கும் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் நாங்கள் அதை சொல்லலை சார், நீங்கள் சொல்லலை, சொன்னது என்னமோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்பயுமே நான் எதுக்கு சொன்னேன்னா அப்படி
விடுங்க வினோத் அப்பயும் பேச விடல. கடத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கிறதுனால கோவப்படுவேனா? கோவம்லாம் பட மாட்டேன். ஏன்னா நான் ஏன் பேசுறேங்கிறது எனக்கு தெரியும். நான் பேசுறதுனால நீங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதா. நான் கோவப்படலைங்கிறதுனால நான் பெரிய தியாகி அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாருமே என்னுடைய கண்டஸ்டன்ஸ் தான். நீங்க இந்த மாதிரி பேசுறதுலாம் இயல்பு தான். இதை ஃப்ரீயா விடுங்க, நான் பெருசாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, பெருசா எடுத்துக்காமே இவ்வளவு நேரம் பேசுறாரு. பெருசா எடுத்துக்கலனா அதை கொண்டு வந்து இவர் அட்ரஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதை எடுத்து வந்து அட்ரஸ் பண்ணி பாத்தீங்களா, அதை பெருசாவே எடுத்துக்கல பாத்தீங்களா, எவ்வளவு கேஷுவலா எடுத்துட்டேன் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டு கடைசியில் மறுபடியும் வினோத் தான் போட்டு அடிச்சாப்புல. நான் உங்க மேல கோவமோ வருத்தமோ பட மாட்டேன். அந்த எந்த ஒரு இடத்துலயுமே சாண்ட்ராவே ஒரு பெருசா கண்டிச்ச மாதிரிலாம் தெரியல. சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் மறுபடியும் சாண்ட்ரா வாயால சொல்லி இவர் கேட்டுட்டு 2-3 அட்வைஸ் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏமா இந்த மாதிரி சைலண்டாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அப்படின்னா யாருமே பேசலனா அப்ப எதமா கேப்சர் பண்ணி எதமா டெலிகாஸ்ட் பண்றது, இது ஒரு ஷோமா, அதை நீ புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்புல. அப்போ கூட வந்து மறுபடியும் வந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, சார் என் சைடில் இருக்கிறது சொல்லட்டுமா, என் சைடில் இருக்கிறது சொல்லட்டுமா, நாங்கள் சரி சொல்லி தொலைமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியே போய் படுத்ததுக்கு அப்புறமா வினோத் வந்து என்கிட்ட பேசினார்ல சார், அவர் பேசினதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, பதில் சொல்றது ஓகே தாமா, ஆனா அவங்க ஏன் பேசுறாங்க, ஏன் சத்தமா சிரிக்கிறாங்க, ஏன் இன்னும் பேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறல, அந்த கேள்வி தான் தப்புங்கிற மாதிரி சொல்றேன் சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டா பேசுற மாதிரியே இருந்துச்சு. நீங்க என்ன வேணா சொல்லலாமா, இங்க எப்படிமா சொல்லலாம். அவங்க அண்ட் இப்பயுமே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, பட் பார்வதிக்கு தான் க்ளோஸ் அப் ஷாட் வச்சு காட்டுறாங்க. அண்ட் பார்வதி வழக்கமாவே சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து பயங்கரமான கத்தெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த வாட்டி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுத்து கமருதீன் பார்வதி அவங்க மூஞ்ச காமிச்சாலும் சரி, அவங்க பேரை சொன்னாலும் சரி, எல்லாரும் கத்திரணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. இருக்கலாமே அப்படின்னு நான் சார். அப்போ கமெடி இருந்துச்சு, நாங்கள் நைட்டில் பேசுறது சிரிக்கிறதுலாம் இவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிற மாதிரி இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க சார். கடந்து வந்த பாதையே நைட்டில் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப டயர்டில் போய் படுக்கலான் இருக்கும்போது சரி ஓகே இவங்க கதை சொல்கிறாங்கிறதுக்காக இவங்களுக்காக நாங்கள் வந்து உட்காந்தோம் சார். 1 மணி நேரம் கதை சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாப்புல. அனிதா சம்பத்துக்கே டப் கொடுக்குற மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆற்றுன்னு ஆற்றிருப்பாங்க. 50 பேர் தூங்கி வலிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அவங்களுக்காக தூக்கத்தெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு சாண்ட்ரா கிட்டே போயிட்டு மார்னிங் ஓகேவா நைட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க தான் நைட்டே சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சாண்ட்ரா என்னமா சொல்றாங்க, நைட்ல தான் இவங்க எல்லாம் ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கிட்ட 50 பேர் சாக் ஆகுறாங்க. எல்லாரும் நைட் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அப்ப விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, நைட்ல அவங்க ஆக்டிவா இருப்பாங்கன்றது தெரிஞ்சு உங்களுக்கு தேவைங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, அதே இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க அதை கம்ப்ளைண்டா கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாப்ல. அண்ட் கடைசி வரைக்கும் 2 மணி நேரம் நிக்கிறோமா, ஏதாச்சும் பதில் சொல்லுமா, பதில் சொல்லாம முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு தவிர்த்து கடைசி வரைக்கும் எங்கேயாச்சும் சாண்ட்ரா கண்டிப்பாரா எங்கேயாவது திட்டுவாரா சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அது மட்டும் நடக்க மாட்டுது. இது முடிச்சுக்கலாமா, ரொம்ப நேரம் போதும், அது முடிச்சுக்கலாமா, நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சலாம். சபரி கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வெளியே எல்லாம் போய் படுத்து பயங்கர சீன் எல்லாம் கிரியேட் பண்ணதுனால அடுத்த நாள் உள்ளே படுக்க வேணாம், எல்லாரும் வெளியே வந்து படுத்தலாம்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் எடுத்துட்டு போனார் இல்லையா. அப்ப சபரி பெட் எடுத்துட்டு போகும்போது சாண்ட்ரா வந்து ஓ வெளியே போய் படுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தயவு செஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், கடந்து வந்த பாதையில் 2-3 பேர் தூங்கிட்டாங்க, 2 பேர் தூங்கிட்டாங்க, பரவாயில்ல கூப்பிடுவான்னு சொல்லி கேட்டது கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அழுவாதீங்க, ஓகே சார் அழுகல சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுக வருது, வேணாம்னு சொன்னா உடனே அடிக்கிறாங்க. நீங்க இப்ப சொல்றீங்களான்னு கேட்டா நான் இப்ப சொல்றேன். இங்க அழுகுறது பிரயோஜனம் இல்லமா, நான் அழல சார். நடிப்பாருக்கின்ற பேரை ஒன்றும் சாண்ட்ராக்கு சும்மாலாம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்பப்போ காமிச்சு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் வேற விஜய் சேதுபதி வந்த உடனே சொல்லியிருப்பார் இல்லையா, ஏதாச்சும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டா 1 கிலோ எமோஷனாக காட்டுறாங்க, சத்தம் போட்டு பேசுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. இதனால மற்றவங்கன்னா ஒதுங்கி போகலாம், நம்ம விட்டுருவோமா, கேட்போமான்னார்ல, என்னத்தை கேட்டாருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் இவரே தான் பேசிட்டு இருந்தாப்புல. இப்போ கூட இவர் தான் சொல்றாப்புல, எல்லாரும் காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் எதங்க போட்டு காட்டுறது, சாண்ட்ரா கோச்சிப்பாங்கிறதுக்காக யாரும் பேசாமலாம் இருக்க முடியுமா, ஏதாச்சும் சொல்லுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தாப்புல. கடைசி வரைக்கும் சாண்ட்ரா கிட்ட இருந்து எதுவுமே வரலன்னா சரி ஓகேங்க எதுவும் வரல, நான் பிரேக் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாப்புல. கேட்டா சாண்ட்ராவுடைய விஷயம் அட்ரஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அது இதுதானமா. எனக்கு அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே போதுமானதை நான் முடிச்சுவேன். 2 மணி நேரமா நிக்கிறேன் நான். ஆக்சுவலா சாண்ட்ரா இந்த வாரம் முழுக்க கிரியேட் பண்ண டிராமாக்கும் அவங்க போட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா, 4வது சீசன்ல ஆரி, ஏன் கடைசியா வந்த அர்ச்சனா வரைக்கும் கிளாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஆனா நமக்கு வர கிளாப்ஸ் அரங்கமே அதிர போதுடா அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்த்து வந்தாங்க. கடைசியில் ஒண்ணுமே இல்லை, பிம்பிளிக்கு பிளாப்பி ஆச்சு உடனே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா விஜய் சேதுபதியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்தாருன்னா என்னென்ன பேசுவார், என்னென்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் முன்னாடியே கெஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டு வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிச்ச மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கணும், ஆனா தடவி கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் முழுக்க சாண்ட்ரா பண்ண அளப்பறைக்கு இதுதான் நீங்க ஒதுக்கி வச்சு பண்ண விஷயமா? இதுல வேற ஸ்டார்டிங்ல பில்டப் வேற, அவங்க விட்டுறலாம் நம்ம விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் கேட்பாரான்னு சொல்லி பார்த்தா கேட்கிற கேள்வியை கூட டைரக்டா கேட்க மாட்டாப்ல. அவங்க ஒன்று சொல்லி முடிச்சதுக்கு விக்ரம் நீங்க சொல்லுங்க, ஆதிரை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை கேட்க விட்டு தான் போறாரு தோர்த்தி. கேள்வியை கூட ஒரு டைரக்டா கேட்க மாட்டாப்ல. ஒரு 2-3 விஷயம் கண்டிச்சாப்ல எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த வாரம் முழுக்க போட்ட ஆட்டத்துக்கு இதுதான் கண்டிக்கிறதா? ஒண்ணுமே புரியாத நிலையிலிருந்து விஜய் சேதுபதி இடைவெளி எடுத்துக்கிறார். நன்றி, வணக்கம். ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேரும் சாண்ட்ரா வந்து ஃப்ரெண்டோடைய பொண்டாட்டி, அதனால பெருசா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நிரூபிச்சுட்டு போயிட்டாப்ல. இதுல வேற பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் சார் அப்ப சேர் போட்டு உட்காந்துக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குமே பாருங்க தட்டி கேட்கும் போது சேர் போட்டு உட்காந்தா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிரச்சனை தட்டி கேட்கும் போது சேர் போட்டு தானே உட்காந்துருந்தாரு. எதையா தட்டி கேட்கும்போது நின்று தான் கேட்கும், உட்காந்து கேட்ட மரியாதை. எஸ் சார், பேசலாமா சார்? எஸ் சார். அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்றதெல்லாம் அவருக்கே தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டுது. 1 மணி நேரம் பேசணும், அதானே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு எல்லாத்தையும் பேசி விட்டு போயிடாரா அப்படிங்கிறதும் புரிய மாட்டுது. சரி ஓகே, அடுத்த டாபிக்கே எங்க போக போறாருன்னு சொல்லி பார்த்தா கானா வினோத் சொன்னார் இல்லையா. கானா வினோத் நான் ஏன் பேசுறேங்கிறது எனக்கு தெரியும், நீங்க ஏன் பேசுனீங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா அதனால புரிஞ்சிக்க முடியும். நான் அதுக்கெல்லாம் கோபப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இல்லையா. இப்போ அடுத்த டாபிக்கா பார்த்தீங்கன்னா கானா வினோத்துடைய கேப்டன்சி அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா சுபிக்ஸா இருந்துச்சு. கானா வினோத்துடைய கேப்டன்சி வந்து துண்டா தெரிஞ்சிச்சு சார், நல்லா பண்ணாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கார்மா கார் எனக்கு அது தேவையில்லை, அடுத்து வாங்க, நான் எதிர்பார்க்கறதுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. எதிர்பார்த்த மாதிரியே அடுத்தது ஆதிரை இருந்துச்சு. அந்த ஃபேஷியல் மேட்டர் இருக்கு இல்லையா, அதை இழுத்து வந்துட்டாங்க. ஆனால் இதில் ஆதிரை பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினோத் என்கிட்ட வந்து பேசினார்ல அது நார்மல் டோனாவே எனக்கு இல்லை சார், அவர் பேசுறது நார்மல் டோனா எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனால் வினோத் எவ்வளவு பொறுமையா எவ்வளவு மெதுவா போயிட்டு ஆதிரைகிட்ட பேசினாருங்கிறத எல்லாருமே பார்த்தோம். விஜய் சேதுபதி அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, நான் ஒன்றும் சும்மாலாம் வந்து பேசல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அவரே கேட்டுருக்கான்ல, இல்லையம்மா அவர் ஒன்று நார்மலாக தானே கேட்டார், அதுக்கப்புறம் தானே சூடு பிடிச்சிச்சின்ற மாதிரி கேட்டிருக்கலாம். ஆனால் அதை விட்டாப்ல எங்கே வந்துட்டார்னா, வினோத் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். வினோத் என்ன சொன்னார்னா, முதல்ல எனக்கு அது வயர்லெஸ்னே தெரியாது, வயர்டுனே அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாம பொறுமையா சொல்லுங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை, நீங்க பொறுமையா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி கொச்செல்லாம் கிடையாது, எனக்கு முடி கொஞ்சம் அப்படி அவங்க சொல்லவே இல்லை வினோத், அவங்க அப்படி சொல்லவே இல்லை. என்ன எங்க போறீங்க, எங்க இதுதான் அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைன்னா அதுக்கு தான் கேட்டேன், எங்க ஜம்ப் ஆகுறீங்க அப்படிங்கிற. என்னடா ஜஸ்ட் ஒரு ட்ரிம்மிங் மேட்டர், அதுக்கு இவ்வளோ பொங்குறாப்ல. ஒரு வாரம் முழுக்க சாண்ட்ரா கடந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவ்வளோ பொங்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நான் என்ன நினச்சி நான் சொல்லட்டுமா சரி சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லை ஆக்சுவலாக அது வயர்லெஸ்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஓகே. அதுக்கப்புறம் கொசன்னு முடிஞ்சிச்சு, கேட்டா அதை தானே சார் அவரும் சொன்னாரு, ஏதோ அவர் மாற்றி சொல்லிட்டாரு, நீங்க புதுசா ஏதோ சொல்ல வரீங்க போலன்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருந்தா அதையே மறுபடியும் சொல்றாருங்கிற மாதிரி இருக்கு. தாடியில் அவ்வளோ பொசு முடியலன்னு சொன்னார், அதுல என்ன தவறு இருக்கு? முதல்ல இந்த பிரச்சனையை வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்து ஒதுக்கி வச்சு பேச வேண்டிய பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. சரி அதை மீறி ஆதிரை வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க, அதனால அட்ரஸ் பண்றாருன்னு வச்சுமே. 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு, இவங்களுமே கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, அதனால தான் வினோத் வந்து டென்ஷன் ஆகி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாலும் பரவாயில்ல. இல்லைன்னா ஆதிரை வந்து தப்பா சொல்றாங்க இல்லையா, அவர் பேசும்போதே டோன் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அதையாச்சும் ஒரு அட்ரஸ் பண்ணிடலாம். ஆனா முழுக்க ஆதர பக்கம் தான் நியாயம் இருக்கு, நான் ஆதருக்கு தான் சப்போர்ட்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறாரா, இல்ல வினோத் என்ன பத்தி தப்பா பேசினான்ல அதை நான் ஸ்போர்ட்டிவா எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஆனா எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி தொக்கா மாட்டிட்டல, இதை வச்சு ஒன்னு அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க கத்தி கொஞ்சம் பேசுவோம், நானும் அது கத்தி பேச சார், அது கத்தி பேச வச்சது யார் சார்? இதுல புரிஞ்சு அந்த ஆதிரை சொல்லியிருப்பாங்களா கேமரால இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வினோத்துமே அதை மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. அதுக்குமே பாருங்க எதை டெலிகாஸ்ட் பண்ணணும் எதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், நீங்க என்ன சொல்றீங்க, எது சுவாரஸ்யமா இருக்கோ அதான் சார் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கேமராமேன் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்கும் க்ளோஸ் அப் ஷாட் வச்சு காட்டுறாப்ல, அதுக்கு 3 பேரும் கத்துறாங்க. வினோத் எஃப்ஜேன் கமருதீன் 3 பேருமே விஜய் சேதுபதி பத்தி பேசும்போது கமருதீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் தப்பான்னு சொல்லி கேட்டா ஆமா தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா சார், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி டாக் பேக்ல சொல்லுவாங்க, அவர் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருவாரா அப்படிங்கிற மாதிரி க்ளூ எல்லாம் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ விஜய் சேதுபதி வந்து யாரு மேல எங்க தப்பு சார், என் மேல தான் சார் தப்பு, நான் மேல தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்பயும் பாருங்க தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டா கூட இது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டா விட்டுற முடியுமா?
என்ன மக்கள் எனக்கு ஒன்றும் புரியலையே, இவர் அக்செப்ட் பண்ண நம்ம அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் அக்செப்ட் பண்ணா கூட விட மாட்டேன்னு முடிச்சு அடிச்சுட்டு இருக்காரு. அதான் உங்களை தப்பா புரிஞ்சு. இதுல இது ஒத்துக்கிறதா அது? இந்த பிரச்சனையில கனி வந்து வினோத்துக்கிட்ட நீங்க குத்தி காமிச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க ஸ்ட்ராங்கா கூட சொல்லிட்டு போயிடலாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு கனியை முடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ கனி வந்து நான் இப்படிதான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நான் சொல்றது உனக்கு புரியலமா, நீ உட்காருமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. அப்பதான் புரியலன்னா இப்பயாவது புரிஞ்சிருக்கணும், விளக்கம் சொல்லவே நீங்க உட்காருங்க. மறுபடியும் வினோத்துக்கிட்ட போயிட்டாப்ல. ஆதரே அவ்வளவு சொல்லி நீங்க மறுபடியும் ஏன் அதை பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்ல சார் நான் போயிட்டேன் சார், அதுக்கப்புறமா அவங்க தான் சார் கூப்பிட்டு வச்சு கத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க தான் சார் கேட்டீங்க, அது ஏன் சார் கேட்கணும், அதான் சார் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காப்ல. ஃபர்ஸ்ட் கேள்வியே ஏன் கேட்டேங்கிறதுக்கு அவர் ஸ்டார்டிங்லேயே பதில் சொல்லிட்டாப்ல. அது வந்து ஒயர்லெஸ் நினைச்சேன், அது ஒயர்டுங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை இவரும் கேட்க தான் செஞ்சாப்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி ஏன் சார் கேட்டீங்க, ஏன் சார் கேட்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டு அந்த மனுஷனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாப்ல. அப்போ வினோத்தை ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாப்ல, சார் இங்கே பாருங்க சார், எனக்கு ஆதிரை மேலே வன்மத்திலலாம் சொல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணுறாங்க. எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லையுமே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் அரோரா வந்து உள்ளே இறங்கி ஒரு வேலையை ஒன்று பார்ப்பாங்க. இதுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கமர்தின்ட்டு அதே வேலையை தான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்டே அதான் பார்த்தாங்க, இப்போ வினோத் வரைக்கும் அதே வேலையை தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வன்மத்தில் பேசுன மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. யார் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எப்போ மாட்டிருக்காங்களோ அங்கே பூந்து அடிக்கிறது தான் அரோராவுடைய வேலையாகவே இருக்கு. இவ்வளோ முடியா இருந்தாலும் ஒன்று தான், அவ்வளோ முடியாத ஒன்று தான் சொன்னதுக்காக நான் கேட்டேன், ஆனால் வன்மம் வச்சுலாம் கேட்கல. இதில் வர கிடைக்கிற கேப்லாம் களத்தில் இறங்கி அரோரா வர பயங்கரமான சகுனி வேலையெல்லாம் பக்கவா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குமே விஜய் சேதுபதி பயங்கரமான பாராட்டு மலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காப்ல. வாரம் ஆறாவாரமா இருக்குதான் தெரியல, ஆனா வாரம் அரோராவாரமா மாறிட்டு போகுது. ஹிப்போக்ரிட்டா இருக்கேன், எங்களுக்கு வந்த ரத்தம் அந்த மாதிரி டோன்ல தான். ஆனா வினோத் மறுபடியும் நான் வன்மத்துல எல்லாம் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே, ஆமாமா நீங்க வன்மத்துல பண்ணல, அன்புல பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவரு தான் வினோத் மேல இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் இன்னைக்கு ஷோ முழுக்க கக்கிட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வர நீங்க கேட்டது தப்புன்னு சொல்ல, கொண்டு போன விதம் இருக்குல்ல அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கடத்துல வினோத் பண்ணது தான் தப்புங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. நான் கானா வினோத் கேள்வி கேட்டது தவறுன்னு சொல்லவே இல்லை. நான் அடுத்த திவ்யா இருந்துச்சு வீட்டில் வந்து அப்பப்போ நிறைய குப்பைலாம் இருந்துச்சு, கிச்சன் ஏரியாவில் கூட குப்பை இருந்துச்சு, அதை கேட்டதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அசால்ட்டாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் கிட்ட கேட்டாப்ல. அப்போ வினோத் வந்து இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது க்ளீனாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பை இருக்க தான் செஞ்சிச்சு, அது யார் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பார்வதின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வன்மத்தை கக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை சார் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பார்வதிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு பார்வதிட்ட கேட்டால் இல்லை சார் ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து சாண்ட்ராக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் தான் க்ளீன் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறமா சாண்ட்ரா க்ளீன் பண்ணா அன்னைக்கு கேட்ட அன்னைக்கு சாண்ட்ரா தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சாண்ட்ரா கிட்ட கேட்டார். சாண்ட்ரா வந்து சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 days அந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து அதுக்கப்புறம் நான் பக்கமாக க்ளீன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை ஒரு 400 வாட்டி சிமிட்டி இருப்பாங்க. கேட்டால் இன்னசென்ட்டாக மாறுறாங்களா, நான் இன்னர் ஏரியா பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அவுட்டர் ஏரியா பண்ணிக்கிற பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா மறுபடியும் பார்வதி கிட்ட வந்துட்டாப்ல, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை சார் ஒரு வேலை செய்யணும்னா உடனே செய்யணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் உடனே செஞ்சா என்னம்மா வாரம் கூட இதே பிரச்சனையா போச்சுமா, வேலை செய்ய மாட்டேன், அதை வச்சு பிரச்சனை இதை வச்சு பிரச்சனை ஒவ்வொரு வாரமும் இதை வச்சு தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்றதுக்கு 2 பேர் வந்தாங்க, இல்ல அவங்கள வச்சு நீ என்னென்னலாம் பண்ண பார்த்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு அடிச்சிட்டு இருந்தாப்ல. அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு கடத்துல மறுபடியும் அரோரா சப்போர்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டார். நீ அரோரா பார்த்து என்ன சொன்ன, அரோரா உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற கேட்ட உடனே அரோரா வந்து 10 வாரமா வேலை செய்யாம இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்து சொன்னாங்க சார், எனக்கு கையில அலர்ஜி ஆகி எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு உருட்டுறாங்க. வீட்டில் இருக்கிற 50 பேருமே கழுவி ஊத்திருக்காங்க, அரோரா எந்த வேலையும் பார்க்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இவர் பார்த்தாரா இல்லையான்றது தெரியல. ஆனா எங்கேயாச்சும் எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, அங்க அரோராக்கு வாய்ப்பு கொடுத்து ஸ்கோர் பண்ண வச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வாலண்டரா அரோராக்கு ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியே தான் இருக்கு. அரோராவோட கருத்து மேல எல்லாருக்கும் மாற்று கருத்து வேற யாருக்கு அது இருக்கா, யாருக்குமே இல்லாம பாரு. அந்த விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனோம்னா திவ்யா வந்து வினோத் கிட்ட போயிட்டு பார்வதி பேரை கேட்டு நான் க்ளீன் பண்ண சொன்னா அது முழுக்க போய் எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. சரி நீ கேள்வி கேட்டலமா நான் பதில் சொல்றேன் கேளுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. அந்த வழக்கமாவே வினோத் சொல்லுவார் தெரியுமா, அவங்க பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணும், ஆனா நம்ம பேசினா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்பயுமே திவ்யா ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வினோத் பேசிக்கிட்டு இருக்காப்ல. வினோத் பேசுறதை கேட்காம இவங்க அரோராட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அரோராவே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்கிட்ட பேசாதீங்க, அவர் பேசுறாருல கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து இல்ல அரோரா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே உட்காருங்க பேசலாம்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வினோத் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாப்ல. மறுபடியும் இவங்க அரோராட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் வினோத் திவ்யா பத்தி சொல்றது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசுற வரைக்கும் எல்லாரும் கேட்டு இருந்தாங்கல்ல. சோ திவ்யா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் பேசுறது எல்லாரும் கேட்டீங்களா, அது மட்டும் எனக்கு போதும், நீங்க பேசுறதெல்லாம் நான் காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா அவர் பேசும்போது டைவர்ட் பண்ணி இவங்க வேற இடத்துல பேசிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அதனாலே வினோத் பார்த்தாப்புல சரி ரைட்டுமா கடைசி வரைக்கும் நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டல, நான் போய் உட்கார்றேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தாப்புல.
அப்புறமா விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் ஒன்று விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வீட்டில் இவங்களுடைய கேமை இவங்க ஓவர்டேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்டா சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவுடைய கேம் வந்து விக்ரம் ஓவர்டேக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, இந்த தலை டாஸ்க்ல அண்ணன்கிட்ட வராதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, எமோஷனை வச்சு சுபிக்ஷாவுடைய கேமை கொஞ்சம் புட் டவுன் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சுபிக்ஷாவோட ஆட்டத்தை விக்ரம் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றேன். ஆமா. அடுத்த கனி வந்து பார்வதியோடைய கேமை வந்து சாண்ட்ரா ஓவர்டேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பார்வதி தான் பயங்கரமான சண்டைலாம் போட்டுருந்தாங்க. இப்போ பார்வதி சண்டை போடுறதெல்லாம் விட்டாங்க. அந்த சண்டை போடுற வேலையை சாண்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லி விட்டாங்க. பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சாண்ட்ரா அதை பண்றாங்க. ஏன்னா ஒரு டைம்ல சாண்ட்ராவே திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம வெளியே இருந்து ஷோ பார்க்கும்போது பார்வதி அவ்வளவு தெரியல, ஆனா உள்ள வந்து பார்த்தா பார்வதி பயங்கர கொடூரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்வதியை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடூரமா சாண்ட்ரா மாறிட்டு வராங்க இல்லையா, அதுதான் கனிங்க மென்ஷன் பண்றாங்க. பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க, அவங்கள பத்தி வீடு பேசுது. அடுத்த கமெண்ட் இருந்துச்சு, திவ்யான்ட்டே இருந்தாப்ல. திவ்யா ஓகேப்பா, திவ்யா யார் கேமை ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் திவ்யா பேரை சொல்லிட்டு, சரி ஓகேப்பா திவ்யா உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. திவ்யா வந்து எல்லாருடைய ஆட்டத்தையும் ஓவர்டேக் பண்றாங்க. ஆமா. திவ்யா கிளாப் பண்ணுங்க. விக்ரம் வந்து சுபிக்ஷாவுடைய கேமை ஓவர்டேக் பண்ண பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் பல பேர் சொல்றாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சுபிக்ஷா பேரை தான் வந்து சொல்றாப்ல. அது யார் கூட கம்பேர் பண்ணி சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவுடைய கேமை வந்து அரோரா ஓவர்டேக் பண்ணி போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சுபிக்ஷா இந்த வீட்டில் பாயிண்டா பேசணுங்கிற மாதிரி நினைக்கிறா. அவ என்னெல்லாம் நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே அரோரா பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே இங்க வந்து மென்ஷன் பண்றாப்ல. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லி தான் சுபிக்ஷா அழுதாங்க அப்படிங்கிற விஷயம் விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் அதே பாயிண்டை கொண்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல மென்ஷன் பண்றாரு அப்படின்னா சுபிக்ஷா எமோஷனலா டேமேஜ் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியதானே செய்யும். மீறியும் ஏன் அந்த விஷயத்தை பண்றாரு அப்படிங்கிறது தான் தெரியல. எனக்கு அரோரா சுபிக்ஷா கேம் ஓவர்டேக் பண்றாங்கன்னு தோணுது சார். அப்புறமா வினோத் வந்து சாண்ட்ராவுடைய கேமை திவ்யா வந்து ஓவர்டேக் பண்ணியே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஓவர்டேக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா புரியலையேன்னு சொல்லி கேட்டா, சாண்ட்ராவும் திவ்யாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க சார். பட் இந்த ஜெயிலுக்கு போகும்போது திவ்யா வந்து தலைவலிங்கிற மாதிரி பயங்கர நாடகம்லாம் ஆடியது சாண்ட்ராக்கே தெரியாம, அதனால சாண்ட்ராவுடைய கேம்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு, அதை வச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன மேட்டர் விக்ரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஏன்னா சாண்ட்ரா இந்த மேட்டரை வந்து விக்ரம் கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது அவளுக்கு தலைவலியே கிடையாது, அதுக்கப்புறமா தான் எனக்கே சொன்னா, உனக்கு எப்படி தெரிஞ்சோ அது மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சு, முழுக்க முழுக்க தலைவலிங்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு விக்ரம் பயங்கர ஷாக் ஆயிருப்பார் இல்லையா, அதை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு போல இருக்கு. அதை வச்சு தான் வினோத் இப்போ சொல்லியிருக்காப்ல. இப்போ அந்த மேட்டரை வந்து விக்ரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து ஷாக் ஆகுறாங்க. இது நான் அப்படி சொன்னா, நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆன உடனே சாண்ட்ரா கிட்ட கேட்டாப்ல, இந்த மாதிரி தான் சொன்னேன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எப்போ சார் அந்த மாதிரி சொன்னேன், நான் அந்த மாதிரிலாம் சொல்ல சார், நான் என்ன சொன்னேன்னா கனி உள்ள போடல ஜெயிலுக்குள்ள, அதனால தான் இவ்வளோ அந்த மாதிரி பண்ணுனான்ற மாதிரி தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற சொன்னேன். சரி அது சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இல்லை சார் காலையில் வரைக்கும் அவர் டேப்லெட் போடலைன்ற மாதிரி சொன்னால, ஒருவேளை தலைவலி இருந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சுன்னு சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி போட்டாங்க. அதை கேட்டு விஜய் சேதுபதி ஷாக் ஆகிட்டாப்ல. இங்கே பாருமா, நீ என்ன பேசின ஏது பேசினன்றதை நாங்களும் பார்த்தோம், விக்ரம் சொன்னது தான் கரெக்ட், ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் குறும்படம் கூட போட்டு காட்டுறேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணிங்கிற மாதிரி மறுபடியும் அதே மேட்டரே ஒப்பிக்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் சொன்னேங்கிறது அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. சுற்றி வந்து இல்லை சார் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை சார், எனக்கு டவுட்டாக இருக்குது சார், எனக்கு குழப்பமா இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த மேட்டரை எப்படி கொண்டு போக போறாரு, குறும்படம்லாம் போட்டு காட்ட போறாருன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அப்போ சாண்ட்ரா உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, நீங்கள் அதை மறந்துட்டீங்க, உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குது, சரி உட்காருமா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரையும் ஒழுங்கா பேசாம உட்கார வச்சிட்டாரு. சாண்ட்ரா நீங்க சொன்னீங்களா விக்ரம் கிட்ட, ஞாபகத்துல இல்லையா? இல்ல சார், எனக்கு ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். போன வாரம் தான் சாண்ட்ரா திவ்யா என்னை பத்தி பின்னாடி எல்லாம் பேசுறா, அதுவும் இன்டைரக்டா பேசுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் முழுக்க திவ்யா பத்தி இவங்க இல்லாத போலதெல்லாம் பின்னாடி பேசுனது மட்டும் இல்லாம இப்போ அந்த மேட்டர் வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா திவ்யா கிட்டே கேட்டதுக்கு அப்புறமா திவ்யா வந்து இல்ல சார் அந்த மாதிரிலாம் சொல்லலைன்ற மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா, நானும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை சார், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார், அந்த மாதிரி சொன்னா ஒரே குழப்பமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்க மென்டலா வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, அதனால எனக்கு சொன்னதெல்லாம் வந்து ஞாபகமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டு நடிப்பு அரக்கியா மாறி அதை பார்த்து விஜய் சேதுபதியுமே சரி ரைட்டுமா உனக்கு இது டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த மனசுல விட்டுறாப்ல. இதே பதில ஒருவேளை வினோத் சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஈஸியா விட்டுருப்பாரா? அது எப்படி சார் உங்களுக்கு சொன்னதெல்லாம் மறந்துடுமா சார், எனக்கு புரியலையே, எல்லாத்தையும் பேசி நீங்களே மறந்துடுவீங்களா, குறும்படம் பாப்பமா சார் போட்டுமா சார் சொல்லிட்டு ஒருவேளை வினோத்லாம் இந்த மேட்டர்ல மாட்டிருந்தா குறும்படம் வரைக்கும் போட்டு காமிச்சு கிளிகிளியும் கிழிச்சிருப்பாரா என்னவா? காணா வினோத் அவள் முடிஞ்சதா உங்களுக்கு? முடிஞ்சது. அந்த அடுத்த எஃப்ஜே வந்து கமருதீனோட கேம் வந்து பார்வதி ஓவர்டேக் பண்ற மாதிரி தெரியுது.
ஈவன் இந்த தலை டாஸ்க்ல கூட கமருதீன் ரொம்ப கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீனை கூப்பிட்டு கேட்டாப்ல. அப்ப கமருதீன் வந்து இல்ல சார் என் கேமை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் சார், என் கேம்ல தான் சார் ஃபுல்லா ஃபோக்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை கேட்கலப்பா, அது பார்வதி இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறாங்கன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றாருல, அது உண்மையான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனுஷனே ஆமா உண்மைதான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன் உண்மைன்னு சொல்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார், பட் கடைசி வரைக்குமே அவ வந்து நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, தலை டாஸ்க் ஆடும்போது நீ ஏன் வந்து என் பலூனை உடைச்ச அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு இருக்கா. கேமாவே பார்க்க மாட்டா. இந்த கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையிலே என்ன கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிலாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்வதி இந்த வீட்டில் என்னென்ன வேலைகள்லாம் கமருதீன் பார்க்கறாங்களோ அதை எல்லாத்தையுமே கமருதீன் எடுத்து புட்டு வச்சு விட்டாப்ல. அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்களை மட்டும் விட்டுட்டு நான் மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட தான் கேம் விளையாடணுமா. அந்த அடுத்த எஃப்ஜே வந்து விக்ரம் சுபிக்ஷாவுடைய கேமை ஓவர்டேக் பண்ற மாதிரி தெரியுது, விக்ரமுடைய ஐடியாலஜியை சுபிக்ஷா மேல திணிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அண்ட் இந்த வீட்லயே பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்லி விட்டாப்ல. அந்த மாதிரி சொல்லி மற்றவங்க எல்லாம் தள்ளி கீழே இறக்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உடனே விஜய் சேதுபதி வந்து விக்ரம் கிட்ட நீங்க அந்த மாதிரிலாம் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா சார் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல சார் அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் சொன்னாப்ல. அண்ட் சுபிக்ஷா கேட்டது சுபிக்ஷாவும் எனக்கு அந்த மாதிரி தோணல சார் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவும் சொல்லிட்டாங்க. என்னோட கேமை வந்து அவங்க இது பண்ற மாதிரி தோணல. பட் எனக்கு தெரிஞ்சு எப்போ சுபிக்ஷா வந்து விக்ரமுடைய ஷேடோல போய் ஒளிய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சுபிக்ஷா பெருசா வெளியே தெரியாமே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி தனியா விளையாட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ கூட எங்கேயோ நல்ல இடத்துல வெளியே தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா எப்போ விக்ரமோட சேர்ந்து விக்ரமுடைய அட்வைஸ்லாம் கேட்டு விளையாட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சுபிக்ஷா காணாம போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. என்ன டவுன் பண்ணி அவங்க மேல பாக்குற மாதிரி எனக்கு தோணல. அடுத்த திவ்யா பார்வதி கமருதீன் நம்பித்து இவங்க ரெண்டு பேருடைய கேமுமே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா தலை டாஸ்க்ல கமருதீன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் கூட ஹாப்பியா இருந்தேன் சார், ஆனா அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட ஹாப்பினஸே தெரியல அப்படிங்கிற மாதிரி சேர்த்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்குமே பார்வதி வந்து இல்ல சார் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அதாவது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதா சேடா இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற சொன்னாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டா கமருதீன் வந்து உங்களுடைய பலூன்லாம் உடைச்சு விட்டாங்க. ஏமா அது கேம் தானமான்னு சொல்லி கேட்டது இல்ல சார் அது கேம் தான் எனக்கு லேட்டரா புரிஞ்சுச்சு, பட் அந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியை கமருதீன் புரிஞ்சுக்கப்பா உனக்கு தான் எல்லாம் புரியுதுல, உன்னை ஓவர்டேக் பண்றதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்றாங்கன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சுக்கா அட்வைஸ் பண்ணிட்டு சரி ரைட் நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கிளம்பிட்டாப்ல. இனி யோசிச்சாவது முன்னாடி போட்டு வேண்டும் கமருதீன் தானே சார் ஓகே. ஆக மொத்தம் பார்வதி தான் கமருதீனை யூஸ் பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியிருந்து பார்க்குற நமக்கு எவ்வளவு தெரியுதோ அதே மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் கமருதீனுக்கே அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறமா திவ்யா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, அப்போ நானே ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது பிரச்சனை இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்லி லாஸ்ட். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிய மாட்டுது, எல்லாத்தையும் பேசிட்டு நானே மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றீங்க. ஷார்ட் மெமரி லாஸ் மட்டும் இல்ல சாப்பிட்டா கூட மெமரி லாஸ்ன்ற அளவுக்கு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே திவ்யாவும் அதை நம்பி அது எனக்கே ஒன்று புரியுது, நீ மென்டலா நாட் ஓகே அப்படிங்கிறது புரியுது, அதனால தான் நான் பெருசா கேட்டுக்கல. விக்ரம்கிட்ட கூட போய் கேட்டேன் நான் கேட்கலாமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நானே புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கேட்கறது சரி கிடையாதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து சரி கிடையாது, நீ எதனால என்கிட்ட பேச மாட்டேற அப்படிங்கிறது தெரியல, இதை வரை பேசி எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எல்லாரும் பற்றி கேட்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு உன்கிட்ட கேட்காம விட்டுட்டேன்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து நான் கூப்பிட்டு கேட்க வரல. இப்போ வர நடிப்பறைக்கு சூப்பரான கண்டென்ட் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறது எனக்கே தெரிய மாட்டுது, எல்லாத்தையும் பேசிட்டு நானே மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரை பத்தி என்ன வேணாலும் எங்க வேணாலும் பேசிக்கலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் வேணாச்சும் வந்து கேட்டான்னு வைங்க அப்படியே பேசினேன் ஐயா மறந்துட்டேனே, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லப்பா நான் என்ன பேசுறேன் எனக்கே தெரிய மாட்டேது, பேசினா மறந்துடுவேனே, நான் மறந்துட்டேன் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து கேட்டாலும் அப்படியே சொன்னேன் சார் எனக்கு ஞாபகம் இல்லை சார் மறந்துட்டேன் சார், சார் ஷார்ட்டா மெமரி இல்லை சார் விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் சொல்லி ஓட்டாலும் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அந்த திடீர்னு பார்த்தா விக்ரமுக்கு வந்து பயங்கரமான ஒப்பாரிலாம் வச்சுட்டு இருக்காப்ல. இந்த மனுஷன் இதுக்கே அழுகிறாருன்னு சொல்லி கேட்டா 2-3 பேர் சொல்லிட்டாங்க இல்லையா சுபிக்ஷாவுடைய கேம் இவர் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அழுகிறாராமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுபிக்ஷா வந்து நான் சொல்லுடா இதை ஓவர்டேக் பண்றீங்க நான் சொல்லல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் எமோஷனா எழுதிட்டு இருக்கு. இதை தான் வேணாம் பண்ணாதீங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் உட்காந்து அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னேன் நீங்க எங்க கேம் இது பண்றீங்க சொல்லல. அந்த வீட்டில் யாரை ஓவர்டேக் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல நிறைய பேர் வந்து பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரையும் சொல்லி விட்டாங்கல்ல. ஈவன் கமருதீன் ஆமா பார்வதி பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனே சொல்லிட்டார் இல்லையா. அதுக்கு வந்து பார்வதி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பார்வதி ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமா வேற யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா டேய் உனக்கே தெரியும்டா எனக்கு மனசு தோணுது நான் பேசிடுவேன், நீ வந்து பேச மாட்டேன், உனக்கு எனக்கு அதான டிஃபரன்ஸ், நான் பேசுறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் போயிட்டு எல்லார்ட்டையும் பேசிடுவாங்களாம். கேட்டா நான் மனசு தோன்றதை பேசிடுவேன் நீ பேச மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா வச்சுட்டு இருந்தாங்க. கடத்துல கமருதீன் சரி ஓகே நீ பேசிடுறல இதுக்கப்புறம் நானும் மனசு தோணுதை நானும் பேசிடுறேன், நான் மட்டும் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சேன்னு வையன் நீ ஒரு நாள் கூட என் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. சொல்லணும்னா 1000 சொல்ல ஆனா நான் சொல்ல அந்த கூடவே நம்ம எத்தனை வாட்டி டிஸ்கஸ் பண்ணிச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் வேற கேம் வேற கேம்குள்ள அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலை டாஸ்க்ல உன் பலூனை உடைக்க தான்
செஞ்சேன், அது எதுக்கு ஒரு பிரச்சனையா ஆக்குற அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்வியும் வந்து கேட்டாப்ல. ஆனா கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்துருச்சு, இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சு உடனே போயிட்டு பார்வதிட்ட பல விதமான கேள்வி எல்லாம் வந்து கேட்பாப்ல. அதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், சரி ரைட்டு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாப்ல, அடுத்த வாரம் தனியா விளையாடுற போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனா அடுத்த நாள் காலையிலேயே பட்டு சொல்லு பட்டு என்ன பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பாப்ல. நாளைக்கு இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீ என்ன ராசி? சிம்மம். அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எபிசோட் பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை 100% பூர்த்தி பண்ணுவாண்டா அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்காப்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்தாருன்னா அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத மொத்தமா ஸ்கிரிப்ட் மக்களே எழுதிடுவாங்க போல இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னாலே வருவாரு, சாண்ட்ராவை அடிக்கிற மாதிரி அடிப்பாப்ல, லைட்டா தடவி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். கரெக்டா பண்ணிட்டாப்ல. வினோத் கேப்டன்சி நல்லா பண்ணிருக்காரு. ஆனா அவர் தான் போட்டு அடிச்சு நவுத்துவாரு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு நவுத்தி விட்டாப்ல. இத்தனைக்கும் பாருங்க இந்த வாரம் முழுக்க நடந்த பிரச்சனைலாம் எடுத்து வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ண வரான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு டாஸ்க் எடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா என்ன சொல்றது ஏன் சொல்றது சத்தியமா புரியவே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எவிக்ஷன் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜோடி இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி பார்வதி கமருதீன் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது பிடிக்காத ஜோடி அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, எஃப்ஜே அண்ட் ஆதிரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆதிரை வந்து எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. பட் ஆதிரைக்கு முன்னாடியே எவிக்ட் ஆகி வெளியே போறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஃப்ஜே எவிக்ட் ஆகி வெளியே போறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போறதுனால பிக் பாஸ் ஷோக்கே பயங்கரமான பாதிப்பு வந்துருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆணி தான். இவங்க வெளியே போனாலும் எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது இல்லை. பட் இவங்களுடைய எவிக்ஷன் பத்தின உங்களுடைய கருத்து என்ன, எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். ஃப்ரம் ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.